கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க கொரியன் டிராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஏபிஎம் சொல்றதுதான் இபிஎம் சொல்றேன். எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த எபிசோட எதில் ஷேர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினை பார்க்கறதுக்காக ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்திருக்காரு. அவர் இவளோட பர்ஸை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு ஹீரோவோட ஒய்ஃபோட திங்ஸில் வந்து இந்த பர்ஸுமே இருந்தது. எங்களுக்கு தெரிஞ்சு அவங்க சாகும்போது நீங்கள் அவங்க கூட இருந்திருக்கீங்க அப்படின்னு தோணுது. அதனால நீங்கள் வந்து இந்த கேஸுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்குறாரு. ஹீரோயினும் ஹீரோவை பார்க்கறதுக்காக ஹீரோவோட ஆஃபீஸ்க்கே வர. அப்பதான் அவன் அந்த அஸ்தி டப்பாவை எடுத்துட்டு வந்து செக் பண்ணியிருப்பான் இல்லையா. ஹீரோயினை பார்த்த உடனே இவனுக்கு அழ வந்துடுது. இதுல என்னோட பொண்டாட்டி இல்ல, அப்பனா அவ உயிரோட தான் இருப்பா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. என்னது அதுல எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறா. உண்மையாவே என்ன நடக்குது, ஏன் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சமும் புரியவே இல்லை. ஆனா ஒன்னே ஒண்ணு, இந்த கேஸ்ல உங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப் வேணாலும் நான் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா இந்த விஷயத்தை சீக்கிரமாவே முடிச்சாதான் நான் யாரு அப்படின்றது எனக்கு தெரியும். நான் காங் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிரூபிச்சுட்டேன் அப்படின்னாவே போதும் எனக்கு. நான் அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையை நிம்மதியா வாழ்வேன். நீங்களும் அதுக்கப்புறம் என்னை வந்து பார்க்க வேண்டியது இருக்காது. இது எல்லாத்தையுமே சீக்கிரமாவே முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றா. கரெக்டா ஹீரோயின் வந்து ஹீரோவோட ரூமை விட்டு வெளியில வர. அப்ப வந்து ஹீரோவோட மாமங்காரனும் அந்த ரிப்போர்ட்டரும் நின்னுக்கிட்டு இருக்காங்க. 3 பேருமே ஒன்னா போயிட்டு லிஃப்ட்ல ஏறுறாங்க. அப்ப உடனே இவன் என்ன சொல்றான் மாமங்காரனா, எங்கம்மா நீ போற, எங்க போறியோ சொல்லு, நானே உன்னை கொண்டு போய் இறக்கி விட்டுறேன் அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் ஒரு ஆணியும் புடுங்க தேவையில்ல, நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறா. அப்ப கரெக்டா வந்துட்டு லிஃப்ட் க்ளோஸ் ஆகிற நேரத்துக்கு ஹீரோ வந்து லிஃப்ட்ல ஏறுறான். ஏன்னா வந்துட்டு அவனுக்கு கொஞ்சம் பயம், இவன் எதனா பண்ணிடுவானோன்னு சொல்லிட்டு. அப்போ உடனே இவன் வந்து ஏதாவது சொல்லிட போறான்னு சொல்லி இவன் என்ன பண்றான் அப்படின்னா, அந்த விக்டிம் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு இல்லையா, அவர் கண்ணு முழிச்ச உடனே அவர் அந்த கேஸை வாபஸ் வாங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கண்ணு காட்டுறான். உடனே ஹீரோயினுமே சரி ஓகே அப்படின்னு சொல்றா. இப்ப ஹீரோயின் யாங்கோட பேர்ல தானே வாழ்ந்துகிட்டு இருக்கா. அதனால யாங்கன்னு தெரிஞ்சது அப்படின்னா யாருமே இவ்வளவு உயிரோடு வைக்க மாட்டாங்க அப்படின்றது ஹீரோக்கு தெரியும். அதனாலதான் ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, இவன் நைட்டு தனியா போறா அப்படின்றதுனால இவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே கூட போறான். இப்ப நீ வந்துட்டு என்ன பொண்டாட்டின்னு நினைச்சு ஃபாலோ பண்ணி வரியா இல்ல யாங்கன்னு நினைச்சு ஃபாலோ பண்ணி வருவியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேக்குறா. இப்ப எதை பத்தியும் நான் யோசிக்கிற மாதிரி இல்ல, நீ யாரா இருந்தாலும் இப்போதைக்கு நீ சேஃபா இருக்கணும், அது மட்டும்தான் எனக்கு தேவை அப்படின்னு சொல்றான். ஹீரோவோட அம்மாக்கு ஞாபகம் மறதி எக்கச்சக்கமா ஆயிட்டு இருக்கு. அவங்க வந்துட்டு போனை கூட ஃப்ரிட்ஜில் வச்சு மறந்து விட்டுட்டு இருக்காங்க. ஐயோ என்னடா இது, நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது இப்பதான் இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்குது. உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா ரீக்கு ஃபோன் பண்ணி நடக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அவ என்ன சொல்றான்னா, நான் கொஞ்ச நாளா நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், நீங்க ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு டெஸ்ட் எடுப்போம், நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்றா. எல்லாரும் நைட்டு வந்து வீட்டுல ஒன்னா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமுக்கு ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, அந்த அஸ்தி டப்பால நம்ம ஹீரோயினோட அஸ்தி எதுவுமே அங்க இல்ல, உங்களுக்கு எதனா தெரியுமாப்பா இதை பத்தி அப்படின்னு சொல்லி அப்பா கிட்ட கேக்குறான். இல்லப்பா, ஆக்சுவலா வந்துட்டு நாங்க போய் தான் சொல்லிட்டோம், எங்களுக்கு அவளோட பாடியே கிடைக்கல, எவ்வளவோ சர்ச் பண்ணி பார்த்தாங்க, ஆனா வீட்டுல இருக்க பெரியவங்க எல்லாம் வருத்தப்படுவாங்க, நீ ரொம்ப வேதனைப்படுவேன்றதுக்காக தான் நாங்க இந்த மாதிரி ஒரு பொய்யே சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்றாரு. அப்ப ஹீரோ என்ன சொல்றானா, அப்ப மேபி அவ சாவாம கூட இருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொன்னும் போது எல்லாருக்குமே வந்துட்டு ஷாக்கிங்கா இருக்கு. அதுக்கு அக்காக்காரி என்ன சொல்றா அப்படின்னா, நீ என்னப்பா நீ பேசிக்கிட்டு இருக்க, உனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கே, நீ எதுக்காக அந்த யாங்க பார்த்துட்டு அவ பின்னாடி அவ உன் பொண்டாட்டின்னு நினைச்சு போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பேசுறாளா. ஹீரோக்கு அதுல எதுவுமே வேலை. ஹீரோ வந்துட்டு மாமகாரனை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்க அதே நேரத்துக்கு மின்னோட அப்பா வந்துட்டு இவங்க 2 பேரையும் திட்டிக்கிட்டு இருக்காரு. நீங்க 2 பேருமே கொஞ்ச நாளா சரியில்லை, எவ்வளவு சந்தோஷமா இருந்தீங்க, ஆனா இப்போ எதனால இப்படி இருக்கீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்காரு. ஆனா 2 பேருமே எதுவுமே பேசாம சைலண்டாவே இருக்காங்க. எங்க யாங்கையும் யாங்கோட பொண்ணையும் காட்டுறாங்க. இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானா, இன்னமும் சீன் போட்டுக்கிட்டு இருக்கான். நீ உண்மையை சொல்லாம நான் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி. அதே நேரத்துக்கு வந்து இவகிட்ட காசும் இல்லாம போயிடுச்சு. ஏன்னா லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு போய் பாத்ரூம்ல போட்டவங்க இவளோட காசு எல்லாத்தையும் திருடிட்டாங்க. அது யார் பண்ணா என்ன பண்ணா அப்படின்றது இவளுக்கு இன்னும் தெரியல. அதே நேரத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ரீயும் வந்திருக்கான். அதாவது அவங்க மாமியார் இருக்காங்க இல்லையா, நம்ம
ஹீரோவோட அம்மா அவங்களுக்கு டெஸ்ட் எடுக்கிறதுக்காக. அப்ப அந்த இடத்துல ரீ வந்து யாங்க பாக்குறா. யாங்க பார்த்த உடனே ரீக்கு நல்லாவே இப்ப எல்லாமே புரிஞ்சு போயிடுது. அப்படியே பயங்கரமான ஒரு ஷாக்ல உட்காந்துக்கிட்டு இருக்கா. உடனே நீங்க யாங் தானே அப்படின்னு சொல்லி கேக்குறாளா. இவளுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா வந்து உண்மையான பேரு சொல்லலாமா வேணாமான்னு சொல்லிட்டு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கா. இல்ல என் அண்ணனோட பேரு வந்து மின். அவர் வந்து உங்க கூட ஸ்கூல்ல ஒன்னா படிச்சாருன்னு நினைக்கிறேன். அவரோட போட்டோ ஆல்பம்ல தான் உங்களை பார்த்தேன் அப்படின்னு ஒண்ணு. அப்படியா, எப்படி பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா சந்தோஷமாய் ஆமா உண்மையை ஒத்துக்கிறா. ஹீரோ வந்து மின்ன பாக்குறதுக்காக வந்திருக்கான். மின் கிட்ட வந்து அந்த அஸ்தி இல்லாத விஷயத்த எல்லாத்தையும் சொல்றான். பாடியும் கிடைக்கல அப்படின்ற விஷயத்தையும் சொல்றான். அது மட்டும் இல்லாம அவங்க 2 பேரும் வந்து ஒன்னா இருந்திருக்காங்க அப்படின்னா எதனால இது நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது நம்ம மின் என்ன சொல்றான்னா, எதுவா இருந்தாலும் சரி, நீ நினைக்கிற மாதிரி யாங்க உன்னோட பொண்டாட்டியாவே இருந்தாலும் சரி, நீ வந்து பொண்ணுங்களோட வாழ்க்கையே கெடுக்கிறவன். கண்டிப்பா அவ உன்னை மன்னிக்கவே மாட்டா. அவளுக்கு எல்லாம் ஞாபகம் வந்ததுனாலும் உன்னை ஏத்துக்க மாட்டா. அதனால நீ அவளை விட்டு விலகி இருக்கதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்றான். அங்க வந்துட்டு ஹீரோயினோட பிரஷ் இருக்கு. இந்த மென்னுக்கே தெரியாம அந்த பிரஷ்ஷை மட்டும் ஹீரோ எடுத்துட்டு வந்துடுறான். அதே நேரத்துக்கு யாங் வந்து என்ன பண்றா அப்படின்னா, எனக்கு ஒரு வேலை விஷயமா வெளியில போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. ஹீரோட அம்மாவை கார்ல ஏத்தி அனுப்பிட்டு இவ வந்து ஃபுல்லா யாங்கைய ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கா. யாங் வந்துட்டு வேலை விஷயமா ஒரு இடத்துக்கு போயிட்டு அவளோட பேரு நம்பர் எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வரா. இவ நேரா அந்த ஏஜென்சிக்கு போயிட்டு அவளோட நம்பர் எல்லாம் கொடுங்க, நானே வந்து அவளை வேலைக்கு எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து அவ ரொம்ப நல்லா தெரிஞ்சவ தான், அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் ஆனா வந்து நீங்க நானா வந்து கேட்டேன் அப்படின்றது எதையும் அவகிட்ட சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிடுறா. மறுபடியும் இவன் ஹீரோனோட வீட்டுக்கு வரான். அவளோட பொருள் எல்லாம் தேடி பார்க்கும் போது அவங்க அம்மா அவளோட பொருள் எதையும் தூக்கி போடாம வச்சிருக்காங்க. அதுல அவளோட பழைய பிரஷும் இருக்கு. கொஞ்ச நேரத்துல யாங்குக்கு கால் போன உடனே ரியோட வீட்டுக்கு வேலைக்கு வந்துடுறா. இப்போ வந்து இவ என்ன நினைச்சுக்கிட்டானா, நம்ம ஃப்ரெண்டோட தங்கச்சி தானே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ரொம்ப ஜோவியலா இருக்கா. அவதான் உண்மையான யாங்குன்னு கண்டுபிடிச்ச உடனே நேரா ஆபீஸ்க்கு வர ஹீரோயினை பாக்குறதுக்கு. இதை பாரு, எனக்கு உன்னை பிடிக்காது, உனக்கும் என்ன பிடிக்கவே பிடிக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீ ஜெயிச்சிட்டன்னு மட்டும் நினைக்காத, கண்டிப்பா நான் உன்னை ஜெயிக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. நைட்டு யாங்க பார்க்கறதுக்காக மென் வரான். மென் வந்த உடனே என்ன சொல்றான் அப்படின்னா, காங்கோட திங்ஸ் கூட உன்னோட பர்ஸ் இருந்ததா, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி இப்பதான் எல்லா விஷயத்தையும் கேட்குறான். அதுக்கப்புறம் தான் இவ எல்லாத்தையும் சொல்றா. அதாவது வந்து நான் தான் காரை மாத்தி எடுத்துட்டு போயிட்டேன், நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், என்னோட கார்ல ட்ராக்கர் இருக்குன்னு சொல்லிட்டு நான் காரை மாத்தி எடுத்துட்டு போயிட்டேன். ஆனா அடுத்தவங்களுக்கு அது ஆபத்தாகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட யோசிக்கல. என்னோட குழந்தைய பத்தி மட்டும்தான் யோசித்தனே தவிர அடுத்தவங்களுக்கு எதுனா ஆகும் அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கவே இல்லை. கிட்ட வந்துட்டு அந்த கம்பெனிக்கு எதிராக ஏதாவது ப்ரூஃப் இருக்கா, இந்த அளவு அவங்க வந்து உன்னை கொல்லணும்னு நினைக்கிற அளவு ஏதாவது எவிடன்ஸ் உன்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி மின் கேட்கறான். ஆனா இவன் என்ன சொல்றானா, இதுக்கப்புறம் எல்லாமே என் பிள்ளை தான், என் பிள்ளைக்கு ஆபத்து வர மாதிரி எதுவும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஆபீஸ்ல இருந்து கிளம்புற ஹீரோ வாசல்ல நின்னுக்கிட்டு இருக்கான். நான் உன்னை டிராப் பண்றேன், என்ன வேணா கால் டாக்ஸி மாதிரி நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லும் போது, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீங்க தயவு செஞ்சு போய் உங்க ரீய பாருங்க அப்படின்னு சொல்லி மொக்க பண்ணி விட்டுறா. ஏன்னா அவ வேற வந்து சண்டை போட்டு போனா இல்லையா, அதனால ஹீரோயின் வந்து ரொம்ப ஃபீலிங்ல இருக்கா. இவனுக்கும் ரொம்ப அது சங்கடமாயிடுது. அதனால இங்க இருந்து போகாம இங்கேயே நின்னுறான். ஹீரோயின் மட்டும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. ரீ பார்த்தா மின்னோட வீட்டுல தான் நின்னுக்கிட்டு இருக்கா. அப்பதான் கரெக்டா ஹீரோயின் வரா. ஆனா எதிர்க்க நடந்து வந்துகிட்டு இருக்க முன்னாடி ஒருத்தன் வேகமா ஓடி வந்து கத்தியிலேயே குத்திடுறான். ரீயுமே அங்கேயே தான் இருக்கா. ஹீரோயின் வந்துட்டு கத்தில குத்தி ரத்த வெள்ளத்துல அங்கேயே விழறா. ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்கே தெரியாம அவன் ஒரு பாடி கார்டை அரேஞ்ச் பண்ணியிருக்கான் போல. அவன் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்திருக்கான். ஆனா அவனையுமே அடிச்சு போட்டு அவனையும் குத்திட்டு போயிடுறான் அந்த ஆளு. இதை எல்லாத்தையும் அங்கேயே நின்று பார்த்துக்கிட்டு இருந்த புண்ணியவதி என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, படம் முடிஞ்சு திரும்பி வீட்டுக்கு போற மாதிரி திரும்பி வீட்டுக்கு போய் கதவை சாத்திக்கிறா. இப்பதான் மின் வந்து வீட்டுக்கு வரான். அங்க பாடி கார்டு விழுந்து கிடக்குறாருல, யார் இவரு என்ன ஆச்சு அப்படின்னு தெரியாம அவன் பார்த்துட்டு ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்றான். அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் அங்க விழுந்து கிடக்கிறத பாக்குறான். ஹீரோயினை பார்த்தா ஹீரோயினுக்கு பேச்சு மூச்சே இல்ல. அவ்வளவுதான், அவன் பதறி போயிடுறான். உடனே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி 2 பேரையுமே ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறான். அவங்க அன்னைக்கு இப்பதான் போன் வருது, யாரோ வந்து பார்த்து உடனே அவளை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாங்க. அவ இன்னும் உயிருக்கு போராடிட்டு இருக்கா, இன்னும் முழுசா சாகல அப்படின்னும் போது இன்னும் சாகலையா அப்படின்னு இவன் டென்ஷன் ஆயிட்டு இருக்கான். ஹீரோக்கு கால் வருது. ஹீரோ செம அப்செட் ஆகுறான். என்னடா ஆச்சு, ஹீரோயினை பத்தி தான் தெரிய வந்ததோ அப்படின்னு நினைச்சா அது இல்ல. ஆக்சுவலா வந்துட்டு அந்த ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா விக்டம், அவர் வந்து ஹாஸ்பிட்டல்லயே செத்து போயிட்டாரு அப்படின்ற கால் தான் வருது. மாமங்கார எதிர்க்கே தான் இருக்கான். என்ன மாமா போட்டு தள்ளிட்டியா அப்படின்னு கேட்கும் போது, என்ன நீ ஒரு எவிடன்ஸும் இல்லாம எப்ப பாரு என்னையே வந்து கொலகார மாதிரியே பாத்துக்கிட்டு இருக்க, எவிடன்ஸ் இருந்தா பேசு, இல்லைன்னா வாயை மூடிட்டு சும்மா இரு அப்படின்னு கோவப்படுறான்.
எங்க மின்ன அதே நேரத்துக்கு பயங்கரமா ஃபீல் பண்ணி அவங்க அப்பா கிட்ட கதறி கதறி அழுது எல்லா உண்மையும் சொல்லிடுறான். இவ வந்து யாங்கே கிடையாது, இவ காங்கு, நான் தான் இவளை யாங்குன்னு சொல்லி இங்க வாழ வச்சுட்டேன். அதனால தான் வந்து இவளுக்கு இவ்ளோ பிரச்சனையும், இல்லைன்னா அவ எங்கன்னா நல்லா இருந்திருப்பா அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். காலையில தான் வந்து என்ன பண்றேன்னா ஃபோன் பண்ணி என்ன ஆச்சு, எப்படி இருக்கா, அவளுக்கு வந்துட்டு சர்ஜரிலாம் முடிஞ்சிருச்சா, காப்பாற்ற முடியும்னு சொல்றாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க ஆசைப்படுறா. பட் ஆனா இன்னும் எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அன்கான்ஷியஸா தான் இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. யாங்கோட குழந்தையும் வந்துட்டு ரியோட வீட்டுக்கு வேலை செய்ய வராங்க. நம்ம ஹீரோயினோட அம்மா இருக்காங்க இல்லையா, அதான் யாங்குக்கும் அவங்க தான் அம்மா. அவங்க வந்துட்டு இவங்கள ஃபாலோ பண்றாங்க. கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா வந்து அந்த வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வரா. அதை பார்த்த உடனேயே நம்ம ஹீரோயினோட அம்மா செம்ம டென்ஷன் ஆறாங்க. இவ வீட்லயே இவ வேலை செய்யறா, கண்டிப்பா இது வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இவ பண்ணிருப்பா. அதனால நம்ம பிள்ளையையும் பேர குழந்தைய கூட்டிட்டு போயிடணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இந்த குட்டி பொண்ணு சும்மா இல்லாம அம்மா இங்க பாரு, இந்த போட்டோல இருக்க ஆன்ட்டி உன்ன மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாஸ்போர்ட் இதுல இருந்து எடுத்துருச்சு. நம்ம யாங்குக்கே ஷாக். அதை பார்த்த உடனே இந்த பாஸ்போர்ட் இங்க எப்படி வந்தது, இது காங்காச்சு அப்படின்னு யோசிக்கிறா. மின் வந்து உட்காந்து அழுதுகிட்டே இருக்கான். இப்பதான் அந்த இடத்துக்கு வரா. வந்த உடனே என்ன சொல்றானா, இது யாங் இல்ல அப்படின்னு உனக்கு தெரிஞ்சிடுச்சு தானே அப்படின்னு சொல்லி கேக்குறா. உடனே இவன் எதுவுமே பேசாம அழுதுகிட்டே இருக்கான். அந்த விஷயம் தெரிஞ்சு இவகிட்ட நீ இதெல்லாம் சொல்லல அப்படின்னா இவளை நீ இழக்க விரும்பலன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேக்குறா. மனசுக்குள்ள சனியனை செத்து தொலை, தயவு செஞ்சு எழுந்து தொலைஞ்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கரிச்சு கொட்டிக்கிட்டு இருக்கா. அப்ப மின் என்ன சொல்றான் அப்படின்னா, தயவு செஞ்சு வந்து எழுந்துரு, இது எல்லாமே என்னோட தப்பு தான். உனக்கு ஒரு அம்மா இருக்காங்க, உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, அது இல்லாம தங்கச்சிக்கு அழகான குழந்தை இருக்கு, அது எல்லாத்தையும் நான் உனக்கு காட்டுவேன், தயவு செஞ்சு எழுந்துருன்னு சொல்றான். ஐயோ, ஆனா நீ அதெல்லாம் பண்ணவே கூடாது, கண்டிப்பா நீ பண்ணக்கூடாது, நீ சொல்லக்கூடாது இவகிட்ட. சொன்னா வந்துட்டு ஹீரோ எனக்கு கிடைக்க மாட்டான், இவளுமே வந்து உனக்கு கிடைக்க மாட்டா, எப்படி நீ அதை சொல்லுவ அவகிட்ட அப்படின்னு கேக்குறா. ரொம்ப கடுப்பா வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியில வரா. ஆனா வெளியில வர நேரத்துக்கு ஹீரோ கரெக்டா ஹாஸ்பிட்டலுக்கு வரானா. ஹீரோவை பார்த்த உடனே ஐயோ இவனுக்கு தெரிஞ்சிடுச்சா அப்படின்னு சொல்லி பயப்படுறா. நீ எங்க இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோவும் கேக்குறான். நான் வந்துட்டு தெரிஞ்சவங்கள பாக்கிறதுக்காக வந்திருக்கேன், நீ எதுக்காக இங்க வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது அப்ப ஹீரோ என்ன சொல்றாருன்னா, அந்த ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருந்தாரு இல்லையா, அவர் இறந்துட்டாரு, அவரை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். நான் உங்களுக்காக இங்கேயே வெயிட் பண்றேன், தயவு செஞ்சு நீங்க உடனே வாங்க, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்றா. அங்க இறுதி சடங்குக்கு போனா அந்த ஆளோட அண்ணா என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா ஹீரோ கிட்ட பயங்கரமா சண்டை போடுறாரு. நான் முதல்லயே இதெல்லாம் வேண்டான்னு சொன்னேன், அந்த பொண்ணு தான் கேட்கவே இல்லை, அவனுக்கு நம்பிக்கையை கொடுத்து அவனை போராட வச்சு அவனை இந்த நிலைமைக்கு ஆக்கி அவனை எங்களுக்கு எல்லாமே ஆக்கிட்டா, இருந்திருந்தா வெறும் அவன் கால் தான் போயிட்டு எங்க கூடயாவது இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாரு. அது மட்டும் இல்லாம அவ ஒரே ஒரு வாட்டி கடைசி அவன் மூஞ்ச பார்க்க கூட இது வரைக்கும் வரல, எங்க போனா அவ அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுதான் ஹீரோயின் வரலையா, ஏன் வரல அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு குழப்பமா இருக்கு. ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி பாக்குறான், ஹீரோயின் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டா. சரி ஓகே நம்ம மென்னுக்காவது கால் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கும்போது வந்துடுறா. வந்த உடனே நான் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு சொன்னேன் இல்லையா, அது உங்க அம்மாவை பத்தி தான் அப்படின்னு சொல்றா. அம்மாவை பத்தி அப்படின்னு உடனே இவனுக்கு ரொம்ப பயமாயிடுது. இவ வந்து என்ன சொல்றா அப்படின்னா, உங்க அம்மாவை கூட்டு போய் டெஸ்ட் எடுத்தேன், உங்க அம்மாவுக்கு வந்து அல்சைமர்னு சொல்லிட்டாங்க, போக போக அவங்க சுத்தமா எல்லாத்தையுமே மறக்க போறாங்க அப்படின்ன உடனே ஹீரோக்கு இதை கேட்ட உடனே செம ஷாக்கு. இதுக்கு அப்புறமும் நீங்க வந்து உங்க அம்மா ஆசைப்படுற எதையுமே செய்ய மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாளா. இவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நம்ம யாங்கோட பொண்ணும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த டாக்டர் வந்து இது என்னோட இடம், இங்கதான் நான் உட்காந்து சாப்பிடுவேன்னு அடம் பிடிக்கிறான். குழந்தைங்க கூட இந்த மாதிரி எல்லாம் அடம் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவ குழந்தைகிட்ட கலாச்சிக்கிட்டு இருக்கா. அப்ப இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா இவங்களை கொஞ்சமா நகர்ந்துக்க சொல்லிட்டு அந்த இடத்துலயே தான் உட்காந்து சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு அங்கேயே உட்கார்றான். அது மட்டும் இல்லாம விதவிதமா எடுத்துட்டு வந்திருக்கானா, அதெல்லாம் சாப்பிடும் போது இந்த குழந்தை அப்படியே ரொம்ப ஏக்கமா பாத்துக்கிட்டு இருக்கு. ஹீரோ ஆபீஸ்ல இருந்து நேரா வந்துடுறான். வந்த உடனே அவங்க அம்மா எதிர்க்க உட்காந்துட்டு ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருக்கானா, அதை பார்த்த உடனே அவங்க அம்மா என்ன தாண்டா ஆச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னும் போது, இல்லப்பா கொஞ்ச நாளா வயசாகுது இல்ல, என்னதான் இருந்தாலும் ஞாபகம் மறதி வருமா இல்லையா, அதனால நான் என்னோட தெரிஞ்சவங்க ஃபோன் நம்பர்லாம் இந்த டைரியில எழுதிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துக்கு ஹீரோயினோட அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா அப்படியே மயக்கம் வர மாதிரி சேர்லயே உட்காந்துடுறாங்க. நம்ம யாங் தான் அந்த சைடு வரா. என்ன ஆச்சு ஆண்டி, உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஒன்றும் இல்லம்மா, எனக்கு வந்துட்டு எப்பயும் வர தலை சுத்தல் தான், டாக்டர் எல்லாம் நான் பார்த்துட்டேன், நீ டாக்டர் எல்லாம் கூப்பிட வேண்டாம், ஜஸ்ட் என்ன வீடு வரைக்கும் கொண்டு போய் விட முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விடும் போது என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, இங்க நான் தனியா தாமா இருக்கேன், ஒரு பேய்
பேயிங் கெஸ்ட் இருக்காரு, மத்தபடி இவ்வளவு பெரிய வீட்டுல சும்மா தான் இருக்கோம், நீ இங்க வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு எங்க கூடயே இருக்கியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இவளுக்கு இந்த வீட்டுல தங்குறது ஈஸி தான், ஏன் அப்படின்னு பார்த்தா அவ அங்க வாடகை கொடுக்கறதுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. ஏன் தண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிச்சனுக்கு போறா. அந்த கேப்ல பேர குழந்தைய கட்டி புடிச்சுக்கிறாங்க இவங்க. தயவு செஞ்சு ஒத்துக்கோமா, நீ என் கூடயே இங்க தங்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், நானும் இந்த குழந்தை கூட விளையாடிக்கிட்டு இருப்பேன், எனக்கும் டைம் பாஸ் ஆகும், நான் ரொம்ப தனியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண்ணெல்லாம் கலங்கி ஃபீல் பண்றாங்க. யாரோ ஹீரோக்கு வந்து சில போட்டோஸ் எல்லாம் அனுப்பியிருக்காங்க. என்ன போட்டோஸ் அப்படின்னு பார்த்தா அந்த காரு விழுந்து உடைஞ்சது இல்லையா, அந்த காரு, அதுக்கப்புறமா வந்து எந்த வண்டி அந்த காரை மோதிச்சோ அந்த வண்டியோட போட்டோ அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமா அனுப்பியிருக்காங்க. இதெல்லாம் யார் நமக்கு அனுப்புறா, எதுக்காக அனுப்புறாங்க, நம்ம என்ன பண்ணணும்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு ஹீரோக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. இது எல்லாத்தையும் அவங்க அப்பா தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு, எதுக்காக பண்றாரு அப்படின்றது நமக்கு இன்னும் கிளியரா காட்டல. ஹீரோவுக்கு ஃபைனலாக டிஎன்ஏ டெஸ்ட்டோட ரிசல்ட்டுமே கிடச்சிடுது. அதில் என்ன வந்திருக்கும், அதில் வந்துட்டு ஹீரோயின் தான் வந்து காங்கு அப்படின்றது பாசிட்டிவ்னு வந்திருக்கு. ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணுறா, ஃபோன் அட்டென்ட் பண்ண மாட்டா. ஆஃபீஸ்க்கு போய் பார்க்குறான், ஆஃபீஸில் யாருமே இல்லை, லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி கிடக்கு, என்னன்னே இவனுக்கு புரியல. ஹீரோயினோட பேக், மொபைல் எல்லாத்தையுமே பொடுங்கிட்டு வந்திருக்கானுங்க. இவனுக்கு எதையோ தேடிக்கிட்டு இருக்கானுங்க. இதில் எதுவுமே இல்லை அப்படின்ன உடனே மொபைல் எல்லாத்தையுமே கொளுத்திடுங்க, இதில் எதுவுமே யார் கையிலையும் கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். கடைசியா அந்த பாடி கார்டும் போனை எடுக்கலன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான்னா அந்த ஏஜென்சிக்கே ஃபோன் பண்ணி கேட்கும் போது எங்களுக்கே என்னன்னு தெரியல, அந்த செக்யூரிட்டி கார்டு வந்து இதுவரையிலையும் எங்களை காண்டாக்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான், இப்ப ஹீரோக்கு குழப்பம் அதிகமாயிடுது. நேரா வீட்டாண்ட போய் பார்த்தா இது போலீஸ் கேஸ் இல்லையா, அதனால போலீஸ் வந்துட்டு படம்லாம் போட்டு வச்சிருக்காங்க. அந்த படத்தை பார்த்த உடனே ஹீரோக்கு நெஞ்சு வலியே வந்துடுது. ஸோ இதோடய இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.